அட்ரஸா? மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல். மண்டையில் வலிக்கா? இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல கொந்தூர் போனீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டேண்ணா, எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. ஆர்ஆர் மகள்ரா, கல்யாணம் பண்ணுவாங்களா மண்டபம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்சாமி மகள், ராமசாமி மகள், இந்த 2-3 முக்கியம் தான் தெரியும். ஆர்ஆர் மகள்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. வேட்டியெல்லாம் மடிச்சு நீங்க ஜட்டி போட்டீங்களா? வெற்றியின் திருமண சீர்வரிசை. திருமண சீர்வரிசை ரூபாய் 29,500க்கு வாங்குபவர்களுக்கு ரூபாய் 7,500 மதிப்புள்ள வாட்டர் ஹீட்டர் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் இலவசம். திருமண சீர்வரிசை ரூபாய் 1,35,900க்கு வாங்குபவர்களுக்கு ரூபாய் 45,500 மதிப்புள்ள 55 இன்ச் ஸ்மார்ட் டிவி மற்றும் வாட்டர் ஹீட்டர் இலவசம். வெற்றி ஹோம் அப்ளையன்சஸ், உங்கள் சந்தோஷமே எங்கள் வெற்றி. வணக்கம். ஊருக்கு புதுசுண்ணா, அட்ரஸ் விசிட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்துட்டு போனாங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. நீ எந்த ஊர்? காரைக்கால். வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்தால் வேலை தரேன் அப்படி மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது எந்த ஏரியாவே தெரியல. பஸ்ஸில் இறங்கி இங்கே பக்கம் இங்கே எதே பக்கம் இருந்தாங்க, எதோ நாலா பக்கத்தில் இருந்தாங்க. இந்த அட்ரஸா? மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல். மண்டையில் வலிக்கா? ஏய், மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? மெண்டலா? ஆனா நான் மெண்டல் கிடையாதுண்ணா. இந்த அட்ரஸ் டென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இந்த அட்ரஸ் மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் வேணாம். நான் அங்கே போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஊருக்கு காரைக்கால் வந்தாங்க, அட்ரஸ் இது விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த அட்ரஸ் போனால் எனக்கு வேலை கொடுத்துருவாங்க. பார்த்து சொல்லுங்க. அதான்டா, மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா? காமாட்சியா? ஏய், மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியுமா தெரியாதாடா? இப்படி போனேன்னா மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சரியா? தெரியாதுண்ணா, சொல்லி கொடுங்க. இப்படியே போனேன்னா மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல். நக்கல் பண்ணிருக்க நீ? தெளிவா புரியல. இப்படியே போகணுமா? அடிச்சுன்னு பார்த்துக்க. சொல்ற புரியுதா இல்லையா? புரியுது. மீனாட்சி சொல்லுங்க, புரிஞ்சுருந்தாங்க. அதாப்பா, இப்படியே போனீங்கன்னா மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டல், சரியா? ரைட்டில் இருக்கும். ரைட்டில் சரியா? நைட்டில் தான் ஓப்பனா? ஆட உளுத்து போன கேரட்டு பையில இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு. ஏய், ரைட்டில் இருக்கும். நேரா வேணா? நேராக போனீங்கன்னா ரைட்டில். எனக்கு இந்த அட்ரஸ் வேணுங்க. இங்கே காரைக்காலுக்கு இவங்க வந்துருந்தாங்க. கால் கேட்காத உங்களுக்கு? உங்களுக்கு கேட்டுச்சு, அவர் கேட்கலையா? இல்ல, எனக்கு காது கேட்குறா, உனக்கு தானே கேட்க மாட்டேங்குது. ஊருக்கு புதுசுண்ணா, பஸ் தெரியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் பார்க்கில் உட்காந்துட்டு போகலான்னு வந்தால் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆலப்பாக்கம் வெளியூர்லேருந்து வந்துடுறீங்க. இப்படியே போனீங்கன்னா மீனாட்சி டென்டல் ஹாஸ்பிட்டலு, அது விட்டு கொஞ்சம் அப்படியே போனீங்கன்னா தனலட்சுமி நகர், சரியா? அது லெஃப்டில் போ. லெஃப்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு, சாரி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்டில் கொஞ்சம் போனீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டேண்ணா, எனக்கு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. உன்னை சாப்பிட்டேன்னு கேட்கல, அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிறேன்டா. வீட்டுக்கு நைட் டின்னருக்கு நான் டிஃபன் சாப்பிட்டு போனேன். பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, இந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அண்ணா 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 டேய் பாடா ஆரஞ்சண்ணா சொல்கிற அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிற, அப்புறம் மறுபடியும் புரியாத மாதிரி கேட்குறான். வெளியூர்ண்ணா, தெரியாதுண்ணா. வெளியூர்னா அது சொல்கிறேன்ல, காது கேட்குதா கேட்கலையா?
ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா ரைட் ஆள விட்றோம். அட்ரஸ் மட்டும் சொல்லு. வெளியூர் தெரியாது எனக்கு யாரையும் சொல்றேன்ல. இந்த வாட்டி கரெக்டாக சொல்லுங்க. வாங்கண்ணா ப்ளீஸ் வாங்கண்ணா. ஒரு தடவை தான் சொல்லுவேன். சரிண்ணா சொல்லுங்க. வை உள்ள வை சொல்லுங்கண்ணா. உள்ள வை. வாங்கண்ணா சொல்லுங்க. அப்படியே போனீங்கன்னா 1 2 3வது வீதி, 3வது வீதி லெஃப்ட் போ. பாதி ஏய் சொல்லிட்டே இருக்கிற மாட்டி பாதி பாதிங்கிறா. சுரேஷ் தானே நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா காலையில் இப்படி இம்சை பண்ற. சொல்லுங்கண்ணா. லெஃப்ட் லெஃப்ட் போனீங்கன்னா 1 2 3வது ரைட்டு. சொல்லுங்க. 3வது ரைட்டு போனீங்கன்னா மூத்திரம் வருதா? பாத்ரூம் அங்கே இருக்குண்ணா. அட்ரஸ் என்ன சொல்லிட்டுக்கிறேன் மூத்திரம் வருதா? இல்லைண்ணா நீங்கள் தானே மூத்திரம் வருது. வாய் அசைவு அப்படிதான் சொல்லுங்க. காது சரியாக கேட்காதுண்ணா. சொல்றது புரியுதா? உங்கள் கை செய்களை சொல்லுங்கள். அடிச்சு போடுவேன். ஊர் பக்கம் ஓடிட்டு போயிருக்கேன் அடிச்சுன்னா. நானே ஒரு பாவமாக ஒருத்தன் வந்து அட்ரஸ் இருக்காங்க. இது இப்போ தான் பேசுனீங்க நீங்கள். சொல்லுங்கண்ணே. பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஃபேமிலி பேசுகிறீங்க. சரி இல்லை அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். பார்த்து போத்த கலப்பனா அடிச்சு கொண்டுரும் பார்த்துக்கோ. பார்த்தா என்னடா தெரியும்? ஓ வெளியூர்ண்ணே தெரியாதுண்ணே. அதான் சொல்றேன்ல. கேள காது கேட்காதா? குத்தன் வை. காதுலே குத்திரும். இப்போ சம்மடி வாங்க போறான். காதுலே குத்திரும் பார்த்து. இந்த கல்யாண மண்டபம் RR மகால் தெரியுமா? ஆனோட மகள் நான் தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணுவேன்? RR மகள்ரா கல்யாணம் பண்ணுவாங்களா மண்டபம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்சாமி மகள், ராமசாமி மகள், இந்த 2 முக்கியம் தானே தெரியும். 6ஆம் மகள்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஏய் அண்ணா டேய் நீ இங்கே தங்கிட்டியா? ஊர் பேர் தெரியாது. இன்னும் போலையா? இல்லை ஊர் பேரே எனக்கு தெரியாதுண்ணா. அதுதானே அட்ரஸ் தெளிவாக மட்டும் சொல்லுங்க. அது சொல்லிட்டே இருக்கேன்ல. இப்போ சொல்லுங்க. நான் கரெக்டாக பிடிச்சிடுறேன். கங்கையம்மன் கோயில் இருக்கா? கங்கையம்மன் கோயில். காலையில் போலியா? போகலையான்னு கேட்குறேன். அப்படியே போனாலும் டவுசரோட அப்போ வாங்க. என்ன பேச்சு பேசுறேன்? புரியல. எனக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா. கங்கையம்மன் கோயில். வெயில் நாளைக்கு தானே ஒரு இன்னைக்கு மழைண்ணே. கோயில் கங்கையம்மன் கோயில் தெரியுமா? சாமி காசு வேணுமா? ஏய் இல்ல கேட்குறேண்ணா. காசு இது கையெடுத்து கும்பிட்டீங்களா? காசு வேணுமா? கோயில்ரா கங்கையம்மன் கோயில் இருக்குல்ல. கோயில் கங்கையம்மன் கோயிலா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதுக்கு பக்கத்துல போ. அங்க போய் கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா பாவனை நூல் கொடுக்கணும். வேட்டியெல்லாம் மடிச்சு நீங்க ஜட்டி போட்டீங்களா? இல்ல சார் நான் இல்ல பாக்குறேன். இல்ல கங்கையம்மன் கோயில் அறிவிட்டம் எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க மறுபடி கேட்டுக்கிறா. அண்ணா கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பெரிய லேண்ட்மார்க்கா சொன்னா எனக்கு புரிஞ்சிருந்தேன். அதுதானே. ஏய் டே நேரா போனீங்கன்னா ஒரு பாலம் கீழே மூலமா பாலம்டா. கீழே மூலமா? ஏய் நமக்கு சோறு நீங்கிறது எவ்வளோ மனம் கட்டி தெரிய வேண்டியதாக இருக்கு. ஒரு ஸ்டார் ஆட்டி உங்களுக்கு சோறு நீங்கிறது எவ்வளோ மானம் எடுத்துட்டு வேண்டியதாக இருக்கும். சாப்பாடு வாட்டி எப்படியே கட் பண்ணுறேன்